வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். ஸ்பார்க் கிச்சனில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பொரியல் புளிக்காயின்னு செஞ்சிட்ருக்க பரங்கிக்காயில் இன்றைக்கி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். அதே மாதிரி நடுவில் உள்ள விதை இருக்குல்ல, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நான் கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதே கப்பில் நம்ம மீதி இருக்க இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், இதை கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் இருந்துச்சு. இதை நான் அப்படியே இட்லி தட்டில் சேர்த்துட்டேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் பரங்கிக்காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்தளவு அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே அதே கப்பில் 1/2 கப் துருவின தேங்காய் அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் பரங்கிக்காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். மாற்றினதுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி. அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கும். சேர்க்கலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விருப்பப்படலாட்டி இதை சுத்தமாக ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இதை விட திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்லை ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா குழியிலையுமே எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு அது கூட எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குழியில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது குழி ஃபுல்லாகிற மாதிரி ஊற்றிடாதீங்க. ஒரு 3/4 வாசி இருக்க மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வெந்ததுக்கப்புறமா பணியாரம் உப்பி வரும். நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோன்னா வெளியில் வந்துடும். அதனால் 3/4 வாசி ஃபில் பண்ணிங்கன்னா அது வெந்ததுக்கப்புறம் உப்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்திருக்கும். இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரக்கல்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பஞ்சு பஞ்சாக பணியாரம். பரங்கிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுங்க. நம்ம சுட சுட ஒன்று கூட மிஞ்சாது, அந்தளவுக்கு காலியாயிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க.